இந்த நாளும் கூட வேத தியானத்துக்கு கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஆண் மனுஷனை ஏன் முதல்ல படைச்சாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆண் மனுஷனை ஏன் முதல்ல படைச்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல படைச்சனால முதல்ல வருகிறது பெரியது, நாம் பெரிய ஆளு, நாம் தலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் படைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல குடும்பத்துக்கு அவன் அடிப்படையான காரியங்களை செய்ய அவன் முதலில் இருக்க வேண்டியதா இருந்தது. பேசிக்கான காரியங்களை செய்யறதுக்கு முதல் அவன் தான் இருக்கணும். அல்லேலூயா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுதுன்னா, புத்தியுள்ள சிறி வீட்டை, அப்ப வீட்டை கட்டுறா நம்ம கொத்தனார் வேலை பார்க்குதா? அப்போ ஒவ்வொரு பெண்களும், புத்தியுள்ள பெண்களும் கொத்தனார் வேலை பாருங்கள் அப்படியா வேதம் சொல்லிடுச்சு? புத்தி இல்லாத சிறிய வீட்டை இடித்து போடுகிறாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பங்கிறது அவன் சுத்துற ஒரு வீட்டுக்கு அடையாளமா பைபிள் சொல்லி இருக்குது. அநேக இடங்களில வீட்டுக்கு அடையாளமா பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ குடும்பம்ங்கிறது ஒரு வீட்டுக்கு அடையாளம். வீட்டுக்கு முதல்ல மூளைக்கல் வைக்கணும், அப்புறம் அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் தான் ஆண். அஸ்திபாரம் இல்லாம எந்த பில்டிங்கும் கட்டி எழுப்பவே முடியாது, அது நிலைச்சு நிக்கவே நிக்காது. அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்ட முடியாது. அப்போ அஸ்திபாரம் தான் முதல்ல போடணும் அப்படின்னு மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும் எதைத்தான் போடணும்? அஸ்திவாரம் தான். இல்லைங்க விஞ்ஞானம் அந்த கலியுக காலம், அந்த காலத்துல நீங்க அஸ்திவாரம் போட்டீங்க, இந்த காலம் இல்லைங்க நாங்க அஸ்திவாரம் போடாமே வீட்டை கட்டின்னு சொல்ல முடியுமா? அந்தரத்துல என்ன செய்ய போறோம்? நாங்க வீட்டை பறக்கூட போறோம், அஸ்திவாரம் இல்லாம செய்ய முடியுமா? முடியாது. அஸ்திவாரம் தேவை. இதை மாற்ற முடியாத விதி, கோட்பாடு, நியமம். அஸ்திவாரம் இருந்தே ஆகணும் எல்லா பிள்ளைக்கும். அப்போ ஆண் என்பவனும் முதல்ல படைக்கப்பட்டது காரணம், ஆண் முதல்ல இருக்கணும். எதற்காக? அவன் அஸ்திபாரமா இருக்கணும். அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்ட முடியாது, குடும்பம் உருவாக முடியாது. ஒரு ஆண் அஸ்திபாரம் இல்லாம குடும்பம் உருவாகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண் அஸ்திவாரமா இருக்கிறான். அதனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியுது, அஸ்திவாரம் போடாம எந்த கட்டிடங்களும் கட்டி எழுப்ப முடியாது. அதே போல கர்த்தருக்கு தெரியும், இந்த குடும்பங்கிற அவன் சொல்ற வீட்டை கட்டி எழுப்புனா ஆண்கிற அஸ்திவாரம் போடாம வீடு என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அஸ்திவாரத்தை என்ன செய்தார்? வைத்தார். அப்புறம் என்ன சார்? மேல பில்டிங்கை கட்டி எழுப்பினார். எதை கட்டி எழுப்பினாரு? பில்டிங் எது? பெண். அதுக்கப்புறம் தான் பெண்ணை கட்டு. அஸ்திவாரத்துக்கு மேலதான் அது என்ன செய்யும், அது வரும். அல்லேலூயா. அதனால பிற்பாடு பெண்ணை அவர் உருவாக்கினார். அதனாலதான் இரண்டாவதாக உருவாக்கினார். எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருந்து வருது? அஸ்திபாரத்துல இருந்து தான் கட்டிடமும் வருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கும், ஒவ்வொரு பெண்ணும் அவன் கணவன் என்கிற அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டி எழுப்பப்பட முடியும். குடும்பமான ஒவ்வொரு பெண்களும் கணவன்கிற அஸ்திபாரம் தவிர்த்து வேற ஏதாலும் உங்களால கட்டி எழுப்பப்படவே முடியாது என்பதை குறித்து நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எப்படி பில்டிங் எல்லா சுமையும் பாரத்தையும் என்ன செய்யுமோ அஸ்திபாரத்து மேல வைக்குமோ, அதே போல பெண்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் குழந்தைகளும் அஸ்திபாரமாய் இருக்கிற கணவன் மேலதான் எல்லாத்தையும் வைப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் முதல்ல ஏன் படைச்சாரு அப்படிங்கறத எபேசியர் அடிப்படையா வச்சு 5வது அதிகாரம் 25, 26, 27 வசனத்தை வச்சு இயேசுநாதர் முதல்ல சபைக்கு அன்பு கூர்ந்தார். அதே போல முதல்ல ஆணை படைச்சதுக்கு காரணம் அன்பு கூறுகிறவனாக. ஏன்னா பெண் மாத்திரம் தனியா இருந்துச்சுன்னா அது லாய்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஆணை படைச்சு அவன் முதலாவது அன்பு கூர்ந்தான். படைத்து வந்த உடனே ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அவன் எடுத்தவனே அவன் பாராட்டுனா, அவன் அன்பை வெளிப்படுத்தினா வார்த்தையினாலே. 2வது அதிகாரத்துல அவன் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், மனுஷி என்னப்படுவாள் என்று சொல்லி பேர் வைக்கிறான்.
பேர் வைத்து விட்டு சொல்லுகிறான், இவன் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், என்னுடையவள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவரை பாராட்டுகிறான், அவரை புகழ்கிறான், அவரிடத்தில் அன்பு கூற, எனக்குரியது நீ, என்னுடையவள் நீ என்று சொல்லி முதல்ல அன்பை வெளிப்படுத்துகிறான். அப்புறம் அவன் பாராட்டுகிறான். மனுஷன் முத எழுதின கவிதை இதுதான், என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் என்று சொல்லினான். அதே போலதான் எப்படி முத படைச்ச ஆதாம் எப்படி மனைவியில அன்பு கூர்ந்து மனைவியை பாராட்டி மனைவியை அவன் உற்சாகப்படுத்தி என்னுடையவள் என்று சொல்லி பிரிச்சு பார்க்காதபடி, உன் குடும்பம் ஏன் குடும்பம் பிரிவினை வச்சு பேசாதபடி, என்னுடையவள், என்னிலிருந்து வந்தவள், நான் உன்னுடையவன் என்று சொல்லி அவங்க பாராட்டுகிறான், அன்பு கூறுகிறான், அல்லேலூயா, கனப்படுத்துகிறான். அதே போல ஒவ்வொரு ஆண்களும் தன் மனைவியின் இடத்துல என்ன செய்யணும்? நீ என்னுடையவள், நான் உன்னுடையவன், நீ என்னிலிருந்து வந்தவள். உன்கிட்ட எந்த குறையும் பார்த்தா அது எங்கதான் முதல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சொல்லுங்க, என்கிட்ட இருந்து நீ வந்திருக்கிற, உன்கிட்ட குறைவு இருக்குன்னா நீ எங்க இருந்து வந்திருக்கிற? என்கிட்ட இருந்து வந்திருக்க. அப்போ அந்த குறை என் மூலமா என்னிடத்திலிருந்து தான் வந்திருக்குது. என்னை நான் சரி செய்து கொள்கிறேன்னு சரி செய்து கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க, அன்பு கூறுங்க, உற்சாகப்படுத்துங்க. முதல்ல எல்லா நன்மைகள் முதல்ல யாருக்கு செய்யுங்க? மனைவிக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. பாவியா இருக்கும்போது சபைக்கு இயேசுநாதர் எல்லாவற்றையும் செஞ்ச மாதிரி நீங்களும் அன்பு கூறுங்க, கனப்படுத்துங்க, பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. பலவீனங்கள் குறைவில் இருந்து அவங்கள தேற்றி அவங்க பலப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முதல் நீங்க மனைவிக்கு என்ன செய்யணும்? முன்னுரிமையை கொடுக்கணும், முதல் இடத்தை கொடுக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். அதற்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிறது ஆண் தான். குடும்ப பாரத்தை தாங்க வேண்டியது யாரு? ஆண் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால முதல்ல படைச்சார், அவனை தாங்குகிறவனாக. எல்லாத்தையும் முதல்ல இவன் தான் செய்யணும். பாராட்டுகிறதோ, நன்மை செய்கிறதோ, உதவி செய்கிறதோ, தாங்குகிறதோ, காப்பாற்றுகிறதோ, போஷிக்கிறதோ, அன்பு கூறுறதோ எல்லாமே முதல்ல ஆண் இடத்துல இருந்து தான் என்ன செய்யணும்? பெண்ணுக்கு போகணும். அவங்க கண்ணாடி மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் அப்படியே ரிப்ளை பண்ணும். அது வயல் நிலத்த மாதிரி பெண்கள், நீங்க என்னெல்லாம் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் திருப்பி என்ன செய்யும்? பல மடங்கு திருப்பி கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு பால் மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓங்கி அடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எதிராக என்ன செய்வாங்க? எகிருவாங்க. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய பின்பம் அவர்கள். நம்மை பார்க்கணும்னா நம்முடைய மனைவியை பார்த்தப்போ அவன் உன் நண்பனை காமி, நீ எப்படிப்பட்டவன் சொல்லி உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாங்களே. உன் மனைவியை காண்பி, எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட புருஷன்ங்கிறத என்ன செஞ்சிட முடியும்? கண்டுகொள்ள முடியும். உன்னுடைய பின்பமாய், உன்னுடைய கண்ணாடியா, உன்னுடைய ரிப்ளையா, உன்னுடைய எதிர்பலிப்பாய், பிரதிபலிப்பாய் யார் இருக்கிறாங்க? உன்னுடைய சாயலாய் உன்னுடைய மனைவி இருக்கிறாங்க, உன்னுடைய கணவர் இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். இப்படி மனிதனை முதலில் படைத்தார், அவனுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்? அவனுக்கு பொறுப்புங்கிறத கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, அதாவது ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தானம் கொடுத்தாரு. என்ன ஸ்தானம் கொடுத்தாரு? ஆமை சுத்திரம் ஆதாமு கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னார். இந்த பார்ப்பா, இந்த பழத்தை சாப்பிடலாம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லா பழத்தையும் சாப்பிடணும், அப்புறம் பண்படுத்தணும், காக்கணும். இதையெல்லாம் ஆதாமு கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் யாருக்கிட்ட சொன்னாரு? ஆதாமு கிட்ட சொன்னாரு. அப்புறம் பேர் வைக்கிறது யாருக்கிட்ட தான் சொன்னாரு? ஆதாமத்தான் எல்லாத்துக்கும் பேர் வைப்பான்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் பேர் வைக்க யாருக்கு சொன்னாரு? ஆதாமத்தான் நீ தான் பேர் வைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னாரு. அரி என்று சொன்னால் சிங்கம். ஆமை எபிரேய வார்த்தையில அரி, அரியேல் அப்படின்னா சிங்க தேவன் அப்படின்னு அர்த்தம். அரின்னா சிங்கம். எபிரேயத்திலையும் சிங்கம் தான் அரி. தூய சுத்த தமிழ்ல அரினாலும் சிங்கம். அரிமா சங்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அரினா சிங்கம். அப்போ எபிரேய வார்த்தைகள் இரவு அப்படி நம்ம சொல்றோம்ல, எபிரேயத்துல இராவ் அப்படிம்பாங்க. ராத்திரிக்கு இரவு, அது எபிரேயத்துல இராவ். நிறைய நம்ம தமிழ் வார்த்தைகள் இதாதியிலிருந்து தொன்மையான மொழியை சொல்றல, இந்த தமிழ் வார்த்தைகள் நிறைய எபிரேய வார்த்தையோட ஒன்றி இருக்கும். அப்போ அன்னைக்கு அரின்னு சொல்லி வச்சுட்டான். சிங்கம்னு பேர் வச்சா அது இத்தனை ஆயிரம் வருஷம் அது என்னதான் இருக்குது? சிங்கம்னு தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாமே சோத்திரம். ஆதாம் பேர் வைக்கிறான் எல்லாத்துக்கும். பேர் வச்சுட்டு அப்புறம் மனுஷிக்கு யார் பேர் வைக்கிறான்?
ஆதாம் வந்தோடனே மனுஷிக்கு ஏவாளுக்கு மனுஷன்ல இருந்து நீ வந்த, அதனால நீ யாரு? மனுஷன்னு பேர் வைக்கிறான். அப்புறம் நீ ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயின்னு யார் பேர் வச்சது? ஆதாம் பேருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம ஏன் பேர் வைக்கிறோம்? நிறைய பேர் பேர் வைக்காம யாரோ ஒருத்த கண்டுபிடிச்ச பேர்களையும் லிஸ்ட்டுகளையும் கம்ப்யூட்டர்ல போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தங்க ஒரு 1000 பேர் ஆண் பிள்ளைகளின் 1000 பேர் அற்புதமான பெண் பிள்ளைகளின் அவன் பிரகாசமான நல்ல பேர்கள் என்ன சொல்லி என்ன செய்யறாங்க, லிஸ்ட் போட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா தேடி பார்த்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். யாரோ வச்ச பேரை ஒன்று செலக்ட் பண்ண இல்லைங்க. இங்க ஆதாம் அவன் எல்லாத்துக்கும் பேர் வைத்தான். மனைவிக்கு மனுஷின்னு பேர் வச்சான். பிற்பாடு ஏவாள்னு ஆதாமு தான் பேர் வச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பிற்பாடு மனைவிக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால ஏவாள் கர்த்தரால ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பேர் வைத்தாள். இப்போ மனைவி பேர் வைக்கிறாங்க. ஏவாள் அம்மா பேர் வச்சிச்சு. பேர் வைக்கிற உரிமை எங்க இருந்து வந்திருக்குது? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இங்க பாரு, உனக்கு ஆதாம்னு சொல்லி உனக்கு மனுஷன்னு நான் பேர் வச்சேன். இனிமேல் வரப்போற இனிமே உன் மனைவிக்கோ இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பேர் வைக்க மாட்டேன். பூமியில நீ தான் என்ன செய்யணும், பேர் வைக்கணும். ஒரு புயல் வந்தாலும் பேர் வச்சு விட்டுருவாங்க. ஒரு தீவு கண்டுபிடிச்சாலும் பேர் வச்சிருவாங்க. புதுசா வியாதி வச்சு அதுக்கு இவங்க தான் பேர் வைப்பாங்க. அந்த வியாதி எனக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு வரும். புது புது வியாதிக்கு பேர் வைப்பாங்க. கொரோனா, அந்த இது, அந்த புயல், இந்த புயல், நிறைய பேர் வைக்கிறான். ஏன்னா பேர் வைக்கிற அதிகாரத்தை அன்னைக்கு கொடுத்தார். அது ஆதாமுக்கு சொல்லி கொடுத்தா, ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தா, அவர் பின் சந்ததிக்கு சொல்லி கொடுத்த 6000 வருடங்களாக இன்றைக்கும் பேர் வைத்துக் கொண்டிருக்குது மனுக்குலம். ஏன் பேர் வைக்கிறோம்? அது கர்த்தர் சொல்லி கொடுத்தது. அந்த உரிமை அதிகாரத்தை அன்னைக்கு அவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். சூத்திர கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பொறுப்பு கொடுத்தாரு. என்ன இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு இனி நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உன் மனைவி பிள்ளைகளுக்கு நீ ஏன் விற்ற பெற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்ப தலைவன் கர்த்தர் இடத்துல, ஆண்டவர் இடத்துல, இயேசு இடத்துல ஜெபித்து அவரிடத்துல ஆலோசனைகளை, புத்திமதிகளை, எல்லாவற்று சத்தியத்தை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். சபையில் வந்து கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டு தேறினவனா மாறி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் கற்றுக் கொடுக்கிறவனாய் மாறிவிட வேண்டும். ஏவாளுக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, நம்ம வேலை செய்யணும், நம்ம பண்படுத்தணும், நம்ம காக்கணும்னு யாரு சொல்லி கொடுத்தா? ஆதாம் தான் சொல்லி கொடுத்தான். நேரம் வந்து மறுபடிக்கா அவன் சுத்திரம் ஏவாளுக்கு கர்த்தர் சொல்லி தரவில்லை. ஏன்னா இது உன் குடும்பம், உன் கையில கொடுத்த, இனி நீ தான் உன் குடும்பத்தை நடத்தணும், கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும், சொல்லி கொடுக்கணும். உன் குடும்பத்துக்கு முதல் பாஸ்டர், முதல் டீச்சரு, முதல் வழி நடத்தினர், முதல் தலைவர் நீ தான். நீ முன்னாடி இருந்து முதல்ல வந்தா அன்பு கூறணும், கொடுக்கணும், தாங்கணும், எல்லாத்திலையும் என்ன செய்யணும், ஒரு சேவகனை போல, ஒரு சேவை செய்கிறவனா குடும்பத்துக்கு இருக்கணும். பாயிண்ட், ஒரு சேவை செய்கிறவனா, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு உடையவனா, என்ன சுயநலம் இல்லாத அன்புள்ளவனா இருக்கணும் ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, வழி நடத்துகிறவனா, போதிக்கிறவனா, கற்றுக் கொடுக்கிறவனா, தலைவனா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல போதிக்கிறது நம்ம தான், கற்றுக் கொடுக்கிறது நம்ம தான், வழி நடத்துகிறது நம்ம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய துணையோடு, கர்த்தருடைய துணையோடு, ஆவியானவர் துணையோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நம்முடைய குடும்பத்தை நாம தான் நடத்தி சொல்லணும். வேற யாராச்சும் நடத்தி சொன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும், பிரிவினை வந்துடும், சண்டை வந்துடும். அல்லேலூயா. ஏன் குடும்பங்கள் குழப்பங்கள் வருது, நிம்மதி இல்லாம போகுது, நீ நான் ஏன் போட்டி வருது? நடத்த வேண்டியவங்க நடத்தாதனால நடத்தக்கூடாதவங்க நடத்திடுறாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவன் ஆலோசனை சொல்லுவான், எழுத்து வீட்டுக்காரன் ஆலோசனை சொல்லுவான், சொந்தக்காரங்க ஆலோசனை சொல்லுவான், நண்பர்கள் ஆலோசனை சொல்லுவான் நம்ம குடும்பத்துக்கு. அப்ப நம்ம குடும்பம் உருப்படுமா? உருப்படாது போய்விடும். உன் குடும்பத்தை நடத்தணும், உனக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லி கொடுப்பாரு. நீ நடத்துகிற திறமைய, கெப்பாசிட்டி, அந்த ஆற்றலை, அந்த எபிலிட்டியை உனக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்தை நீ தான் நடத்த முடியும், வேற யாராலையும் நடத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சோத்திரம். உன் குடும்பத்தை உன் தாயோ உன் தகப்பனோ நடத்தக்கூடாது. அதனாலதான் பிரச்சனை வந்துடும். போன் பண்ணி உங்க அம்மா போன் பண்ணி அப்படி இரு, இப்படி இரு, அப்படி விவரமா இரு, ஞானமா இரு அப்படி சொல்லி ஒரு ஆணுட்டையோ ஒரு பெண்ணுட்டையோ உங்க அம்மா போன் பண்ணி சொல்லி உன் குடும்பத்தை அப்படி நடத்து, உன் குடும்பத்தை இப்படி நடத்து, நான் தான் அப்படி இருந்தேன் நீ இப்படி இருந்துக்கோ அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. நீ பைபிள் படி ஜெபம் பண்ணி அவன் சத்தியத்தை கேட்டுட்டு உன் குடும்பத்தை நீ தான் நடத்துற. அவங்க ஆலோசனை கொடுத்தா ஏற்றுக்கோ.
ஆனா அது எல்லாத்தையும் செய்யணும் கிடையாது. எல்லாமே சரியான யோசனையா இருக்காது. எல்லா யோசனையும் ஏற்றுக்கோ, அனுபவங்களை பெற்றுக்கோ. ஆனா கர்த்தர் உன்னை எப்படி நடத்துறோம், குடும்பத்தை எப்படி நடத்த வைக்கிற அதன்படி நீ நடத்தணும். அப்படின்னா பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்காது. அல்லேலூயா. ஒரு சொல்லுவாங்க, அவங்க அப்பா பேச்சை கேட்டுதான் இப்படி ஆடுறா, அப்படி அவங்க அம்மா பேச்சை கேட்டு அப்படி தலகால் புரியாம ஆடுறா. அப்படி அவன் வீட்டுல நாப்பில அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு அவங்க கூட பிறந்தவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படி தலகால் புரியாம ஆடுது. ஆமா சுத்துருவோம், உன் கைக்குள்ள வச்சுக்கோ, உனக்குள்ள வச்சுக்கோ, உனக்கு கீழே வச்சுக்கோ, அப்படின்னா தான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு தலைகீழா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப தலைகீழா மாத்தினா கட்டடத்தை தூக்கி கீழே வச்சுட்டு அசிவார தூக்கி மேல வச்சுட்டா எடுக்கிற டபீர் இடிஞ்சு விழுந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அசிவாரம் அப்படி மேல போயிடுச்சுன்னா பில்டிங் கீழே வந்துருச்சுன்னா அப்படி தலைகீழாக்க வாழ முடியும்? தலைகீழாக்க மனுஷன் இருக்க முடியும்? முடியாது. அப்ப குடும்பங்கள் தலைகீழா மாறுது, எல்லாம் தலைகீழா மாறுது. காரணம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கணுமே தவிர சுயநலமான ஆலோசனைகளை கொடுக்க கூடாது. ஏன் சோதரர் எங்க வீட்டுல அப்படி சொன்னாங்க, நல்லது சொன்னாங்க, எங்க வீட்டு இப்படி சொன்னாங்க, ஆனா நாம ஜெபம் பண்ணி நல்லவைகளை எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட இருக்க ஆலோசனை நான் கேட்டுக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஆலோசனை சொல்றேன், ஆனா ஜெபம் பண்ணி நல்ல ஆலோசனை என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளுவோம் சொல்லிதான் எடுத்து நடத்துனீங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பிரச்சனைக்கு இந்த பேருக்கு இடமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும், ஆவிக்குரிய காரியத்தை நடக்கணும். அல்லேலூயா. இதுல அநேக ஆண்கள் தவறி விடுகிறோம். குடும்ப ஜெபத்தை ஆண் நடத்தணும். அல்லேலூயா. தனி ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆண் சொல்லி கொடுக்கணும். பைபிள் வாசிக்க ஆண் சொல்லி கொடுக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு ஆண். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு, அப்புறம் என்ன செய்யணும், பெண் நீங்களும் கற்றுக் கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதுக்காக ஒருத்தரை விட ஒருத்தர் பெரியவங்களா இல்லைன்னு சொல்ல, ஆனா முதல்ல போதிக்கிறவனா, கற்றுக் கொடுக்கிறவனா, நடத்துகிறவனா ஒரு ஆண் இருக்கணும். அதனாலதான் முதல்ல படைச்சாரு. ஏன்னா இந்த தோட்டத்தை குறிச்சு ஏவாளுக்கு தெரியாது, என்னென்ன மரங்கள் கனி இருக்கு ஏவாளுக்கு தெரியாது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஏவாளுக்கு தெரியாது, இங்க எப்படி இருக்கணும்னு ஏவாளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. முன்ன அனுபவம் யாருக்கு இருக்கு, ஒரு ஆதாமுக்கு தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமை சுத்திரம். அதை மாற்றும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. அதனால என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணும் நீங்க வழி நடத்துகிறவர்களா இருக்கணும், நீங்க முன் மாதிரியா இருக்கணும், குடும்பத்துக்கு ஒரு ரோல் மாடலா நல் மாதிரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த 2:8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆதாம உண்டாக்குன உடனே யாரை உண்டாக்கல, ஏவாளை உண்டாக்கல. ஏன் ஏவாளை உண்டாக்கலன்னா, ஆதாம உண்டாக்குனதுக்கு அப்புறம் எதை உண்டாக்குனாரு, ஒரு ஆணுக்கு முதல்ல எது தேவையில்லை, எடுத்தோடனே பெண் தேவை கிடையாது. எதை உண்டாக்குனாரு, தோட்டத்தை உண்டாக்கினார். புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆணை உண்டாக்கணும்னு பெண்ணை உண்டாக்கி விடல, ஆணை உண்டாக்கி விட்டு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். ஏன் தோட்டத்தை உண்டு பண்ணினார்? அல்லேலூயா. தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த மனுஷனை எதுல வச்சிட்டாரு, தோட்டத்துல வச்சிட்டாரு. தோட்டத்துக்குள்ள உண்டாக்கி தோட்டத்துல வைக்கல, தோட்டத்துக்கு வெளியே உண்டாக்கி தோட்டத்துக்குள்ள வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆணுக்கு முதல் தேவை என்னது, தோட்டம். தோட்டம் எதை குறிக்குன்னா, ஆமிசுத்திரம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமா சுத்திரம் பாருங்க, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையில யார் வந்து உலாவுவா, எங்க வந்து உலாவினாரு, தோட்டத்துல. தோட்டம் எதை குறிக்குது, தேவனுடைய சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் குறிக்குது. ஒரு ஆண் முதலில் எங்க இருக்கணும், தோட்டத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண் எழுந்த உடனே தோட்டமாகிய தேவன் உலாவுகிற அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நல்லா அந்நியபாஷை அபிஷேகத்துல நிறைஞ்சு பேசி அபிஷேகத்துல வேதத்தை படிச்சு ஜெபிச்சு அந்த நாளை துவங்கணும். அப்புறம் தான் என்ன செய்யணும், குடும்ப ஜெபம்.
அப்புறம் குடும்பமா கூடி தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். முதல்ல ஆதாம் அந்த தோட்டத்தை உண்டாக்கிறார். தேவன் அந்த தோட்டத்தில் உலாவுகிறார். பிரசனம் நிறைந்த வாழ்க்கை, பிரசனம் நிறைந்த தேவ சமூகம், அதைத்தான் ஒரு ஆண் ஒவ்வொரு நாளும் துவங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆணுக்கு தேவை ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம் தான் முதல்ல. தேவனுடைய சமூகத்துல நிற்க நிற்க அவனுக்கு எது தேடி வந்துடும்? தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சுட்டானா அவனுடைய ஏற்ற துணை அவனை தேடி வந்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நிறைய பேர் தோட்டத்தை தேடுறது, தோட்டத்துல இருக்கிறத விட்டுட்டு முதல்ல எனக்கு தோட்டம், தேவ சமூகம், ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய பிரசன்னம் அதுதான் தேவங்கிறத விட்டுட்டு எதை தேடிட்டு இருக்கிறாங்க? பெண்ணை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை ஆகி போறது. தேவனை தேடு. அதுக்காக முதல்ல தோட்டத்தை உண்டாக்கிட்டாரு. நான் முதல்ல யார்கிட்ட வந்து பேசணும்? ஆமா, தேவனிடத்துல பேசணும். தேவன் என்கிட்ட பேசுவாரு, நான் அவர்கிட்ட பேசுவேன். தேவன் ஒவ்வொரு நாளும் தோட்டத்துல தேடி வர்றாரு. யார முத தேடி வந்தாரு? முத மனுஷனை படிச்சு தோட்டத்தை யார தேடி வந்தாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவர் தோட்டத்துல வந்து கேட்ட கேள்வி, ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் கேட்கல. முத யார கேட்டாரு? எங்கே இருக்கிறாய். இப்ப புரிஞ்சிருச்சு. முத நான் எப்ப வந்தாலும் ஆதாமே எங்கே இருக்கிறார்? வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் குடும்ப தலைவர்கள் தான் போய் கூப்பிடுவோம். பிரதர் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இந்த வந்திருக்கிறோம் அப்படின்னு போன உடனே எல்லாத்துக்கும் பொறுப்பாளி, எல்லாத்துக்கும் தலைவன், நடத்துகிறவன், முத பிரசனத்தை அனுபவிச்சவன், தேவ சமூகத்துல சன்னிதானத்துல வாழ பழகினவன் யாரு? ஆதாம். அவன் யாருக்கு சொல்லி கொடுத்துக்கணும்? மனைவிக்கு தேவன் வருவார், பகலில் குளிர்ச்சியானவிலே உலாவுவார், பேசுவார், அவர் நம்மோடு இடைபெறதுக்கு வருவார். யார் சொல்லி கொடுத்தான்? ஆதாம் சொல்லி கொடுத்திருப்பா. அப்படி ஏவாளுக்கு அப்படிங்களா? பகல்ல வருவாரா? குளிர்ச்சியான வேலையில வருவாரா? சரிங்க சரிங்க. அப்ப நீங்க அவரோட கூட பேசியிருப்பீங்க, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, எப்படியெல்லாம் நீங்க இருந்திருப்பீங்க, அந்த பிரசன்னத்துல எப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், நிறைய நேரம் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்படி இப்படின்னு எல்லாம் ஆதாம் முட்டை ஏவாளமா கேட்டிருக்கோம். அப்ப நானும் அவர் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படி சொல்லி காத்து கொண்டு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா பொறுப்பு உள்ளவனுக்கு தான் இதை செய்ய, இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கப்படும். ஆதாமுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஏன்னா பண்படுத்தவும் காக்கவும் யார் செய்யணுமா? ஆதாம் தான் செய்யணும். ஏவாளா சொல்லி இருக்குது? ஏவாள்கிட்ட பண்படுத்து காத்துக்கொள்ளும் சொல்லல. தோட்டத்துல தேடி வந்தனே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? காவல் காக்க வேண்டியது நீதான், பண்படுத்த வேண்டியதான் நீது, வழி நடத்த வேண்டியது நீதான், போதிக்க வேண்டியவன் நீதான். உனக்கு நான் தலைவராயிருந்து ஆண்டவராயிருந்து உன்னே நடத்துவேன். ஆனா நீ உன் குடும்பத்துக்கு நீ தலைவராயிருந்து என்ன செய்யணும்? உன் குடும்பத்தை முன்னின்று முன்மாதிரியை நடத்தி காண்பி அப்படி சொல்லி. அதனாலதான் ஆதாமே எங்கே இருக்கிறான்னு ஆதாம் வந்துதான் கேட்டாரு. ஏவாள் தான் பழத்தை சாப்பிட்டான்னு ஆதாம் சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும் தேவனுக்கு. ஆனா யார கேட்கிறாரு? யார கூப்பிடுறாரு? ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஆதியில இருந்து என் கூட இருந்த ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் யார் இருப்பா? உன் மனைவியும் இருக்கும். இப்ப மனைவி இருக்கிற இடத்துல ஆதாம் அல்ல, ஆதாம் இருக்கிற இடத்துல மனைவி இருந்துச்சு. தெரியும் ஆதாம் எங்க இருக்கிற அப்படின்னாலும் ஏவாள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பிரசனம் நிறைந்த வாழ்க்கை அவரோடு முதல்ல இருக்கணும் ஒவ்வொரு ஆணும். இது இதுவரைக்கும் நமக்கு பழக்கம் இல்லாம இருக்குதா? இனிமே அதிகாலையில எழும்பி முதல்ல அவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லி நன்றி சொல்லி அவரோட பேசி வேதத்தை ஒரு அதிகாரத்தாவது எடுத்து படிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாடி ஜெபித்து முடித்துட்டு அப்புறம் என்ன செய்யுங்க? உங்க குடும்ப பொறுப்பு காரியங்களை செய்யுங்க. அப்புறம் அடுத்த காரியங்கள் என்ன செய்யுங்க? செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல போல உலகத்துல மிக சிறந்த குடும்பங்கள் பார்க்க முடியாது. அதைத்தான் தேவன் விரும்பினார். முதல்ல ஆதாமே உனக்கு பெண்ணோ மனைவியோ அல்ல, என்னோட கூட சம்பாஷணை பண்றதுக்காக தோட்டம். அதாவது பாருங்க, அவன் பாவம் செஞ்ச உடனே, அவர்கள் பாவம் செஞ்ச உடனே மனைவியை விட்டு போ அப்படின்னு துரத்தினாரு. எதை விட்டு போன்னு துரத்தினாரு? தோட்டத்தை இழந்துருவோம். தோட்டத்தை இழந்துட்டான். முதல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது தேவ சமூகமாகி தோட்டம்.
ஆசீர்வாதங்கள் நிறைந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த தோட்டம் தான் தேவ சமூகம் தான். நாம ஒவ்வொரு நாளும் தவறும் பொழுது முதல்ல காலையில எந்திரிச்சு ஆண்டவரோட பேச விடாம எதை காலி பண்ண நினைப்பான்? தோட்டத்தை விட்டு காலி பண்ண நினைப்போம். ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். எழும்புன உடனே ஒரு போன் அடிக்கும். எழும்புனோடனே ஏதாவது வேற காரியம் தான் நமக்கு செய்ய. எழும்புனோடனே அந்த காரியத்தை செய்வோம். அவர் சமூகத்தில் உட்கார விட மாட்டான். ஒவ்வொரு நாளும் நம்ம தோட்டத்தை இழக்க அவர் பிரசன்னத்தை சமூகத்தை விட நம்ம எதை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறோம்? பிரசன்னத்தை விட்டு, தேவனை விட்டு, எல்லாத்தையும் விட்டு விலகி போகிறோம். நாம விலகி போகத்தான் குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறிடும். தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த கஷ்டமும் நானும் போட்டி போறாம இருந்துச்சா? இல்ல. ஒருத்தர் தாழ்மையா கீழே நீ கீழே நான் மேல அப்படி ஏதாச்சும் பேசினாங்களா? பிரிவினை இல்லை, குழப்பம் இல்லை, தேவைகள் இல்லை, குறைவுகள் இல்லை. தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும். அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்? ஆண்டவர் சன்னிதானத்துல, ஜெபத்துல முறை எழுந்த உடனே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த நாள்ல ஒரு குறைவும் உங்க குடும்பத்துல, ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நாம செய்ய தவறின நாட்கள். இந்த நாள் காலையில் எழும்பி செபிக்காம உங்க டக்குன்னு எழுந்து காலையில் ஏதோ டீ வாங்க போனீங்க, பால் வாங்க போனீங்க, இல்லை வேற ஏதோ காரியங்களை செய்ய அவசரம் செஞ்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் குழப்பமும் போராட்டமும் பிரச்சனையாவே இருக்கும். அப்புறம் நல்ல மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்தா தெரியும். அதிகாலை காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ற பழக்கமுடையவர்கள தான் தெரியும். ஓ, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. தோட்டத்தை அவர் சமூகத்தை மிஸ் பண்ணதுனால என்ன செஞ்சு? வறட்சி, குழப்பம், பிரச்சனை. நீதான், நான் இல்லை, அவதான் காரணம், இவன் தான் காரணம். பிரச்சனை, குழப்பம், பிரிவினை அங்க வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல இருக்க நாம முன்னுரிமை. ஒவ்வொரு ஆணும் மட்டுமல்ல, பெண்ணும் தான். பெண்ணை படைச்ச பொழுது அவர் என்ன செய்தாரு? எங்க இருந்தே படைச்சிட்டாரு? தோட்டத்துக்குள்ள இருந்தா படைச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை படைச்சபோது விழா எலும்பு எடுத்து அது சதையினால் அடைத்து கர்த்தர் மனுஷியை உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்போ ஒரு ஏவாளும் யாரை பார்க்க உருவானோடனே கர்த்தரை பார்த்தாள். அல்லேலூயா. கர்த்தரை தான் எடுத்தோடனே பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் யாரை பார்க்கணும்? எடுத்தோடனே கர்த்தரை தான் பார்க்கணும். கர்த்தரை பார்த்ததுக்கு அப்புறம் யாரை வந்து பார்க்கணும்? வீட்டையா வந்து பார்க்கணும். அப்பா அவர் கவிதை பாடுவார். அப்படி இருந்தீங்கன்னா கவிதை பாடுவார். பொண்ணே தங்கமே அப்படி சொல்லி கவிதை பாடணுமா? கர்த்தரை பார்த்துடுங்க. காலை சமூகத்தில் அவரை பாருங்க. அப்புறம் உங்க வீட்டுக்கார வந்து பாருங்க. அப்புறம் என்ன செய்வார்? அவர் கவிதை பாடுவார், பாராட்டுவார், உங்களை புகழ்வார். அந்த நாள் முழுவதும் ஐஸ் மலையில நனைஞ்சிருவீங்க. சோத்திரம். அதை விட்டுவிட்டு எஞ்சி வந்த உடனே டீக்கா, அதாவது பெட் காப்பியா, என்னென்ன காப்பியும் இருக்குது, அந்த காப்பியை கொண்டு போய் அத்தான்னீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேலை என்ன செய்யணும்? எழுந்து செபிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க? நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்ய ஆரம்பிங்க. அந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாளாய் மாறிவிடும் என்பதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆமே சூத்திரம் மகிமைப்படுவதாக. அவங்க பாவம் செஞ்ச உடனே பாருங்க, அது அவங்க 3வது அதிகாரம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அடுத்த அவன் எடுக்கப்பட்ட பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பூமியை விட்டே காலி பண்ணிட்டார். இல்ல, எதை விட்டு அனுப்பிவிட்டாரா? தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல இருக்கு, இன்னொரு வெளிப்பாட்டுல சந்நிதியை விட்டு விலகி, அப்படி சந்நிதி அப்படி சொல்லும் போது அப்புறம் இந்த தோட்டத்தை விட்டு அப்படிங்கிறது அவர் பிரசனத்தை விட்டு விலகி அப்படிங்கிறது. என்ன சொல்லுதுங்க? பிரசனத்தை விட்டு
விலகி, அதாவது ஆதியாகமம் 3:8 சந்நிதிக்கு விலகி அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 3:8 சந்நிதிக்கு விலகின்னு சொல்ற அந்த வசனத்தை பிரசனத்தை விட்டு விலகிட்டேன் அப்படிங்கறத ஒரு பைபிள் அர்த்தம் சொல்லுது. அவரை விட்டு விலகிறது, சமூகத்தை விட்டு விலகிறது அப்படிங்கிறது அவர் பிரசனத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்களாம், விலகி விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தத்தை குறிக்கிறது. அவர் அந்த சந்நிதியை விட்டு, அவர் பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகணும்னா வியாதி வருது, வறுமை வருது, கஷ்டம் வருது, பயம் வருது, குழப்பம் வருது, தேவைகள் அதிகமாகுது. அதனாலதான் வியாதினால மரணங்களும், ஏதேன் தோட்ட ஜீவ தோட்டத்தை இழந்தனால இன்னைக்கு கல்லறை தோட்டங்களும் உருவாயிருச்சு. காரணம் என்ன? அவர் சந்நிதியை பிரசன்னத்தை விட்டு விலகிறது தான் காரணம். நாம ஒரு நாள் அப்படி இருந்து விடவே கூடாது. இல்லையா சொல்லுங்களேன். ஒண்ணு, தேவன் பரலோகத்திலே வாசம் செய்கிறார். இரண்டாவது, அவர் என்ன செய்ய, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் செய்தார். அல்லையா சொல்லுங்களேன். முதல் பரலோகத்துல வாசம் செஞ்சார், அப்புறம் ஏதேன் தோட்டத்துல வாசம் செய்தார், ஆதாம் ஏவாளோடு கூட இருந்தார். அப்புறம் எங்க இருந்தார்? பூமியில ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தார். அதாவது தேவ ஆலயம்னு சொல்லப்படுகிற ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தார். அவர் பிரசனம் அங்க மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா இடத்திலும் இல்லை. அல்லேலூயா. அப்படி எல்லா இடத்திலும் இல்ல. ஆனா ஆசரிப்பு கூடாரம் உண்டானதுக்கு அப்புறம் அங்க மட்டும்தான் தேவ மகிமை, தேவ பிரசனம், தேவனுடைய வார்த்தைகள் பிரத்யட்சமா உண்டாயிடுச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளமே மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் அவருடைய பிரசனம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இருந்துச்சு. பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சு. பிரகாரத்துக்குள்ள அந்த பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஒரு ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்கா, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்கா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். அவ்வளவுதான் முடியும். முழு மனுக்குலமும் பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமைக்குள்ள இருக்கணும்னு படைச்சு வச்சிருந்தா, இன்னைக்கு அவர் மகிமையை இழந்தனால வியாதிகளும், வறுமைகளும், கஷ்டங்களும், குழப்பங்களும், பிரிவினைகளும், நீயா நானா, நீதான் நான் தான் அப்படிங்கிறது. உன்னை விட நான் பெரியவன், நீயா நானாங்கிறது. இப்ப குற்றம் சாட்டுறத நீதான், உன்னாலதான் அப்படிங்கிறோம். அப்படி மாறிடுச்சு. பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அதே பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேணும்னா எல்லாரும், ஆதாம் ஏவாள் மட்டுமல்ல, எல்லா மனுக்குலங்களும், எல்லா மனிதர்களும், மனுஷர்களும் ஒவ்வொருத்தரும் பிரசன்னத்துல நிறைஞ்சு, அவர் மகிமையில நிறைஞ்சு, அவர் மகிமையினால நித்திய பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏதேன் தோட்ட வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு உருவாக்கின வாழ்க்கை. இப்ப நாம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை கிடையாது. கஷ்டம், நஷ்டம், வியாதி, வறுமை. ஏங்க ஆண்டவர் உயிரோடு இருந்தா ஏன் கொலையும், கொள்ளையும், விபச்சாரமும், வேசித்தனமும், பாவமும், அடிதடிகளும், பிரிவினைகளும், நீ நான் பணத்துக்காக எதையும் செய்கிற கூட்டம் ஏன் இப்படி மனுக்குள்ள மாறிச்சு? இப்படிப்பட்ட சீர்கட்ட மனுஷர்களை ஏன் இந்த பூமியை உருவாக்கி மனுஷங்களை கஷ்டப்படுத்துறாருன்னு கேட்கலாம். இப்படிப்பட்ட மனுக்குலத்தை அவர் படைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஒரு குறை இருந்தது இல்லை. இன்னைக்கு சொத்துக்காக, சாப்பாட்டுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக கோடிக்கணக்கான ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாளுக்கும் பல்லாயிரக்கணக்கான மரங்களை வச்சிருந்தார், எண்ணி முடியாத மரங்களை வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த தோட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு நதி ஓடுது, ஒரு நதியில 4 ஆறு ஓடுது. அப்ப அந்த தோட்டம் அவ்வளவு பெருசா இருந்திருக்குது. யூகிச்சு உங்களால் பார்க்க முடியுதா? இப்ப ஆறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு, தாமிரபரணி ஆறு, அந்த மாதிரி 4 ஆறு அந்த தோட்டத்துக்குள்ள ஓடி இருக்குன்னா அப்ப அந்த தோட்டம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அது ஒரு மெயின் நதி, ஒரு நதி இருக்குது. அந்த நதியில இருந்து 4 ஆறு கிளையா என்ன செய்யுது, பிரிஞ்சு வந்திருக்குது. ஆறுகளை விட நதி மிகவும் பெரியது. அதுல இருந்து கிளையா பிரிஞ்சதுதான் ஆறு. இந்த ஆறுகளிலிருந்து பிரிஞ்சு வருகிறதுதான் சிற்றாறு, அப்புறம் ஓடைன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அது. அல்லையே சொல்லுங்களேன். அப்போ அவ்வளவு பெரிய தோட்டத்துல பாயுதுன்னா அது எவ்வளவு பெரிய தோட்டமா இருந்திருக்கும். ஒரு ஆதாமுக்கு, ஒரு ஏவாளுக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார். சகல விருட்சங்களை கொடுத்தார், எண்ணி முடியாத விருட்சங்களை கொடுத்தார், வகை வகையான விருட்சங்களை கொடுத்தார், பல வகையான விருட்சங்கள் இருந்துச்சு. அல்லேலூயா. அதுல நிறைய மரம் இருந்துச்சு. அதுல முக்கியமா அத்தி மரமும் அங்க என்ன செஞ்ச தோட்டத்துல இருந்திருக்குது. வேதத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அப்புறம் ஜீவ விருட்சம், அப்புறம் அத்தி இலைய தச்சுக்கிட்டாங்கனால என்ன மரம் இருந்திருக்கு? 3வது
அத்தி மரமும் ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்குது. நமக்கு தெரிஞ்ச 3 மரம் முக்கியமா அங்க இருந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அத்தி மரத்தை பார்த்தா சொல்லணும், ஓ ஏதேன் தோட்டத்துல இருந்த மரமாக்கும் இது அப்படின்னு நினைச்சேன். பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. இது மாதிரி பல வகையான கனி விருட்சங்களை அவர் வச்சிருந்தார், பலவிதமான கனிகளை வைத்திருந்தார். அவன் சாப்பிடுறதுக்கு தான் வயிறு காணாது, ஆனா சாப்பிடுறதுக்கு ஏராளமான கனி வகைகளை வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படிப்பட்ட வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவுள்ள வாழ்க்கையவே அவனுக்கு படைச்சு வச்சிருந்தாரு. குறைவுள்ள வாழ்க்கை அவனுக்கு இருந்ததே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமா சூத்திரம். அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை குறைவே இல்லாத வாழ்க்கையை கொடுத்து வைத்திருந்தார். ஏதேன் என்று சொன்னா இன்பம் என்ற அர்த்தம். ஏதேனுக்கு என்ன அர்த்தமா? ஏதேனுங்கிற தோட்டத்துக்கு பேர் என்ன? இன்பம். அப்போ ஏதேன் தோட்டத்தை மனுஷனுக்கு கொடுத்தாருன்னா என்ன என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா என்ன சொல்லணும்? இன்பத்தை கொடுத்தார், இன்ப வாழ்வை கொடுத்தார். நம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதுன்னு சொல்லுது வேத வசனம். ஏதேன்னு சொன்னா இன்பமான வாழ்க்கை வாழும்படிக்கு அந்த இன்பத்தை அவனுக்கு கொடுத்தார். பார்வைக்கு அழகும் புசிக்கிறதுக்கு இன்பமா என்ன செஞ்சான் இருந்துச்சு. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. பார்வைக்கு அழகு. ஆமென். 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்கள். அதுக்கு இன்னொரு அழகு என்பது இன்பம் என்று அர்த்தம். பார்வைக்கு அழகு என்பது இன்பமாய் இருந்ததுன்னு அர்த்தம். அதே தான் இந்த அம்மா தெளிவா சொல்லுது பாருங்க. 3:6 பாருங்க. ஆதியம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த இது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது. இங்க பார்வைக்கு அழகுன்னு சொல்லுது பாத்தீங்களா? 2:9 இந்த அம்மா இங்க விலைக்கு சொல்லுது பாருங்க. பார்வைக்கு எப்படி இருக்குதான்? இன்பமானது. இன்பமான கனிகளை, புசிப்புக்கு நல்ல கனிகளை, சகலவிதமான அமைச்சர் கனிகளை அவர் கொடுத்து வைத்திருந்தார். அத்தோடு கூட ஜீவ விருட்சத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். உலகம் சிற்றின்பத்துக்காக தேடி ஓடி அலையுது. சினிமா பார்த்தா, ஒரு சில பாவ பழக்கங்களை செஞ்சா, ஒரு சில காரியங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணா, சிற்று இன்பத்துக்காக, கொஞ்ச நேர இன்பத்துக்காக, அற்ப இன்பத்துக்காக எதையோ தேடி போறாங்க. ஆனா ஆண்டவர் மனிதனுக்கு படைத்தது, கொடுத்தது எது தெரியுமா? பேரின்ப நதியினால் பேரின்பத்தை ஆண்டவர் குடித்து வைத்திருந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் கொடுத்தது பேரின்பம், அளவிட முடியாத இன்பம். அந்த இன்பத்தை உலகம் தர முடியாது, பாவ பழக்கம் தர முடியாது, ஏதோ பணம் தர முடியாது, உறவுகள் தர எதுவும் தர முடியாது. தேவனால் மட்டும் அந்த நித்திய பேரின்பம், நிரந்தரமான பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தோட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பேரின்பம் உண்டாகும். அவர் சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பேரின்பம் உண்டாகும். அவர் சந்நிதியில் இருக்கிற நமக்கு தான் பேரின்பம் வரும். மற்ற யாராலும் பணம் இருக்கிறவங்க ரொம்ப பேரின்பமா இருக்கும்னு சொல்லுங்க. ஆனா சுத்தரம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பேரின்பமா சந்தோஷமா இல்ல. நிறைய படிச்சவங்க பேரின்பமா இருக்கிறாங்களா? இன்பமா இருக்கிறாங்களா? இல்லை. ஆமா சொத்து பத்து நிலங்கள் வசதியா இருக்கிறவங்க பேரின்பமா இருக்கிறாங்களா? நோய் நொடி எதுவுமே இல்லாம இருக்கிறான், அவங்க பேரின்பமா இருக்கிறாங்களா? இல்ல. ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு குறைவு, அவனுக்கு துன்பம் தான் இருக்குது. கல்யாணம் முடிக்காதவன் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு துன்பப்படுறான். கல்யாணம் ஆனவே குடும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி குடும்பத்தை எப்படி நடத்துன்னு தெரியலன்னு துன்பப்படுறான். ராமேஸ்வரர் கல்யாணம் ஆனவனுக்கு பிள்ளை இல்லைன்னு துன்பப்படுறான். பிள்ளையை பற்றவன் எப்படித்தான் இந்த பிள்ளைய வளர்க்க போறேன்னு துன்பப்பட்டு இருக்கிறான். பிள்ளைய வளர்த்துட்டவன் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன்னு துன்பப்பட்டு இருக்கிறான். எதுவுமே நிரந்தர இன்பத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்து விட முடியாது. தேவனால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவனுக்கு என்ன தேவன் யாருக்கு தெரியும்? அவரை படைத்த தெய்வத்துக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஏன் சபைக்கு வரோம்? ஏன் லீவ் போடாம வரோம்? ஏன் ஆவலா ஓடி வரோம் தெரியுமா? அந்த இன்பத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த பேரின்பத்தை, அந்த உற்சாகத்தை. என்ன கஷ்டம், போராட்டம், குழப்பம் வந்திருந்தாலும் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா அந்த அறிவு உடையவர்கள் தேவ சன்னிதானத்தை தேடி ஓடி வருவாங்க. எல்லா பாரங்களும், அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. துன்பம், கஷ்டம், பாரம் எல்லாம் போய் ரெஸ்ட், இளைப்பாறுதல். ஏதேன் என்று சொன்னா இன்பம்னு அர்த்தம். பரதேசு என்று சொன்னா இளைப்பாறுதலின் தோட்டம் அர்த்தம்.
இளைப்பாறவும் முடியும், அங்க இன்பமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்தை தான், அப்படிப்பட்ட தோட்டத்தை தான் உங்களுக்கு எனக்கு உண்டாக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான், துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார், குறைவு இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார், குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார், எல்லாம் நிறைவான வாழ்வையை கர்த்தர் கொடுத்தார். பொண்ணை கொடுத்தார், கோமேதக கற்களை கற்களை விலை உயர்ந்த கற்களை அவர் கொடுத்தார். பொண்ணு ஓடிச்சு. அல்லேலூயா. குறைவில்லாம அவனுக்கு இருந்துச்சு, ஒன்றும் அவனுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்பமாய் வாழ வேண்டியவன் இன்னைக்கு தரித்திரமாய் வாழுகிறான், துன்பத்துல வாழுகிறான். செழிப்பா வாழ வேண்டியவன் இன்னைக்கு தரித்திரத்துல வாழுகிறான். ஆமி சுத்திரம். நிறைவாய் வாழ வேண்டியவன் குறைவுல வாழுகிறான். சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவன் இன்னைக்கு துக்கத்தோடே தெரிந்து கொண்டிருக்கிறான். இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்ல மேய்ச்சலை தருகிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடையும். அப்படின்னா குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தரை மேய்ப்பரா கொள்ளும் பொழுது, அவரால் நடத்தப்படும் பொழுது நமக்கு குறைவு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. 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 பாருங்க, வனாந்திரத்துல போனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, அவர் சமூகம் இருந்தா, அவர் சன்னிதானம் இருந்தா, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு பட்டினி இருந்துச்சா? 40 வருஷம் போனாங்க. வானத்திலிருந்து மண்ணா விழுகும், கொத்துமல்லி அளவு இருக்கும், தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அதை சுட்டு சாப்பிட்டோம்னா பணியாரத்தை போல இனிப்பா சுவை உள்ளதா இருக்கும். வனாந்தரம்னா பாலைவனம், அங்க ஒண்ணுமே இருக்காது, கல்லு மண்ணு தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது, தண்ணி கூட பார்க்க முடியாது. 40 வருஷம் நடத்தினாரு. ஏன்? அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஒரு பிரசனை இருந்தனால அவங்களுக்கு பட்டினி இருந்ததில்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்துல, அவர் சமூகத்துல, ஜபத்துல உட்கார்ந்து ஒரு பாடி துதிச்சு ஆராய்ச்சி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க. உங்களுக்கு பட்டினி இருக்காது, உங்களுக்கு வியாதி இருக்காது, உங்களுக்கு வறுமை இருக்காது, உங்களுக்கு குறைவு இருக்காது. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை 40 வருஷம். எனக்கு துணி இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பட்டினி, எனக்கு பசி, எனக்கு துன்பம், எனக்கு பிரிவினை, எனக்கு குழப்பம் அவன் இருந்ததே இல்லை. அவன் எதுக்கும் பயப்பட வேண்டியதா இருந்துச்சா? பயப்பட வேண்டியதில்லை, பாதுகாப்பா இருந்தான். விஷ ஜந்துக்கள் இருக்குது, கொடிய மிருகங்களுக்கு, அங்க அவன் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, தேவைக்காக திகைக்கவும் இல்லை, குழப்பமும் அங்கே இல்லை. பிரசனத்துல நடத்தப்பட்டா ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நம்ம வாழ்க்கையில கொடுத்தார். ஆனால் நாமோ அதெல்லாம் இழந்து விட்டோம். முதல் நதி, இதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். 2:11 முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயரிட்டார். முதல் ஆற்றுக்கு பேர் என்ன? பைசோன். பைசோன் என்று சொன்னால் போதும். பைசோன் என்று சொன்னால் பெருக்கம், பரிபூரணம், நிறைவு, முழுமை என்ற அர்த்தம். பைசோன் ஆற்றுக்கு ஏதென்ன இன்பம். பைசோன் ஆற்று, அந்த ஆறுக்கு பேர் இருக்கு. ஏன் அந்த பேர் இருந்துச்சுன்னா, அவருக்கு தெரியுது பைசோன் அந்த ஆற்றுக்கு அவர் தான் பேர் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதாமு தான். ஏன் பேர் வச்சிருப்பாரு? இந்த ஏதன் தோட்டத்து வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த ஆத்துக்கு முறை பேர் இருக்கிறாரு. பெருக்கம் உள்ள வாழ்க்கை, பரிபூர்ண வாழ்க்கை, நிறைவு, முழுமையான வாழ்க்கை. ஏன்னா அந்த ஆறு கரை புரண்டு ஓடுறத பார்த்தாரு, பெருகி ஓடுது, முழுமையா ஓடுது, நிறைவா ஓடுதுன்னு பார்க்கறான். என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவா இருக்குது, அதனால இதுக்கு என்ன வைக்கிறேன்? பெருக்கம் வைக்கிறேன், பரிபூரண நிறைவுன்னு வைக்கிறேன்னு சொல்லி பைசோன்னா பெருக்கம், பரிபூரணம் என்ற அர்த்தத்தை குறிக்குது, நிறைவு அதை குறிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நதி, ஒரு நதி ஓடுது 2:10 நதி, அது பரிசுத்த ஆவியானவரை அதை குறிக்குது. ஒரு நதினா எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஒரு நதி பரிசுத்த ஆவியானவர் மூலம் புறப்பட்டு வருது. நம்முடைய வாழ்க்கையில நதியாய் பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். அந்த பரிசுத்த ஆவியினால நமக்கு பெருக்கமும் பரிபூரணமும் நிறைவு வருது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவு இல்லாமல் போய் விடுகிறது. உங்களுடைய சமூகத்தில் ஆமா சூத்திரம் பரிபூரணம் இருக்குது, நித்திய பேர் என்பது இருக்குது. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? பைசோன் என்று பேர் வைத்தார்கள். அடுத்து ஆறுக்கு பேர் வாசிங்க. இரண்டாவது ஆற்றுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கீஹோன்னு பேர் வச்சாங்கன்னா. முதல் ஆறு பைசோன்னா பெருக்கம், பரிபூரண, நிறைவு, முழுமை.
இந்த அர்த்தங்களை குறிக்குது. கீகோன்னு சொன்னா பீரிட்டு பாய்தல் என்று பெயரிட்டார். அதாவது அடைக்கப்பட்டது, தடைப்பட்டது எப்படி உடைச்சு கொண்டு பீரிட்டு பாய்ந்து வருமோ அது போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஏதேன் தோட்டத்துல அவன் எதுவும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியல, எதுவும் அடைபட்டு அவனுக்கு இருந்ததில்லை, எதுவும் தடைபட்டு வந்து இருந்ததில்லை, பீரிட்டு பாய்ந்து வந்த வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாச்சு. இன்றைக்கும் ஆண்டவர் சன்னிதானத்தில் தேடி வருகிற நமக்கு நிறைவு பரிபூர்ணம் அமைச்சர் முழுமை பெருக்க மாத்திரமல்ல, பீரிட்டு பாய்ந்து வருகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் புறப்பட்டு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரை தடைபட்டிருக்கலாம், இதுவரைக்கும் அடைபட்டிருக்கலாம், இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதா இருக்கலாம், இனிமேல் பீரிட்டு பாய்ந்து வருகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது ஆற்றுக்கு 2:14 மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அல்லேலூயா. ஆமா, இதக்கேல் என்று சொன்னால் அதி சீக்கிரமாய் வருதல். இதக்கேல் என்ன அர்த்தம்? அதி சீக்கிரமாய் வருதல். அதாவது வில்லில் இருந்து பாய்ந்த அம்பு போல வேகம், கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் இனி என்ன செய்ய போகிறது? உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? அதி சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை தாமதித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆமே சுத்திரம் தடைப்பட்டது பீரிட்டு பாய்கிறது மாதிரி இனி தாமதித்தது வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பை போல அது சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது? அது தீவிரமாய் அது உங்க வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆசீர்வாதம், நன்மையும், உயர்வும், மேன்மையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4வது ஆற்றுக்கு 2:14 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். ஐபிராத் என்று சொன்னால் இனிமை, கனிகள் நிறைந்ததுன்னு அர்த்தம். ஐபிராத்துக்கு இனிமையானது, அதோடு கனிகள் நிறைந்தது. உங்க வாழ்க்கை தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமையானதாகவும் கனிகள் நிறைந்ததாகவும். ஆவியின் கனி இருக்குது. அந்த கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம்ங்கிற இந்த 9 விதமான காரியங்கள் ஆவியின் கனியாகிய ஒன்றுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே நிறைந்து காணப்படும். அங்க வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். இந்த ஐபிராத் நதியை வைத்தார். அல்லேலூயா. ஆதாம் அந்த தண்ணீரை குடித்து பார்த்து இந்த தண்ணீர் இனிமையாய் இருக்கிறதுன்னு பேர் வைத்தார். அந்த தண்ணி நம்ம மரங்களை கனி நிறைந்ததாய் மாற்றுகிறதாய் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? ஆமென் பேர் வைத்தார். அல்லேலூயா. கனிகளால் நிறைந்தது. கசப்பு எல்லாவற்றையும் இந்த ஆறு இனிமையாய் மாற்றி விட்டது. இதுவரைக்கும் கசப்பா இருக்கிற எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில இனிமையாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஐபிராத் நதியை உன் வாழ்க்கையில புறப்பட செய்வார். ஒரு நதி பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல பாய்ந்து வரும் பொழுது அதை 4 ஆறுகளாக பெருக்கமாக, நிறைவாக, பீரிட்டு பாய்கிறதாக, அது சீக்கிரம் வருகிறதாக, அது இனிமையாய் கனி நிறைந்ததாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமென் சோத்திரம். அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் சமூகத்துக்கு முதலிடம், ஆணும் பெண்ணும் குடும்ப தலைவனும் தலைவியும் முதலிடம் கொடுப்போம். இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் வரணும் என்று சொல்லித்தான் இதெல்லாம் கொடுத்தார் ஆணுக்கு முதல்ல. இது ஒரு ஆணுக்கு முதல்ல கொடுத்தார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஆணுடைய வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகணும். அப்படிப்பட்டது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டாகும், சபைக்குள்ள உண்டாகும். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை, நன்மையை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு ஆசீர்வதிப்பாராக.